அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி மண்டே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எக்ஸைட்டடாக புது வாரத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் ஆப்பிளுடைய ஐஃபோன் 14 சீரீஸ் வாங்கலாமா வேண்டாமா, பேட்ரி கெப்பாசிட்டி என்னென்ன விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதோட இன்றைக்கி அப்டேட் ஃபைனலாக அமேசானுடைய கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் டேட் ரிவீலாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். மறுபடியும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பிளாஸ்ட், இந்த வாட்டி டேஞ்சரஸ் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதோட டீட்டெயில்ஸும் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோட ஆண்ட்ராய்ட் 13 ஒரு யூஸ்ஃபுல் ஃபீச்சரும் இப்போ ரிவீலாக இருக்குது. எல்லாம் பார்த்தலாம் டெக்னிக்ஸ் நம்பர் 931 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஃபைனலாக அமேசானுடைய கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல் டேட்ஸ் வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. எஸ், இது செப்டம்பர் 23 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ செப்டம்பர் 23 ஆரம்பித்து எப்போ முடியுது அப்படிங்கிற டேட் ரிவீலால். ஸோ செப்டம்பர் 23 ஸ்டார்ட் ஆகுது. ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு மேபி செப்டம்பர் 22 இது ஸ்டார்ட் ஆகலாம். அகைன் நீங்கள் ஒரு வேளை எஸ்பிஐ கார்டு யூஸர் அப்படின்னா இன்ஸ்டன்ட் 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அமேசான் அண்ட் எஸ்பிஐ தான் கொலாப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே மேஜர் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோனுடைய 13 சீரீஸ் தான் மெகா ஆஃபர் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஒரு பாப்புலர் டிப்ஸ்டர் வந்து இந்த வாட்டி, அதாவது ஐஃபோன் 13 சீரீஸ் தற்சமயம் 69,900 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் 52 to 55,000க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது அமேசானுடைய கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேலில். ஸோ நீங்கள் ஒரு வேளை ஆப்பிளுடைய ஐஃபோன் சீரீஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த சேல் பெஸ்ட் டைமாக இருக்கும். இது கூடவே வந்து சாம்சங்குடைய எம் சீரீஸில் ஆஃபர்ஸ் இருக்குது, ஐகூல் ஆஃபர் இருக்குது, ஒன் ப்ளஸ் உடைய நாட், அதாவது நாட் CE2 லைட் அண்ட் நாட் 2ல ஆஃபர்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ அமேசானுடைய கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் இந்தியாவில் செப்டம்பர் 23 ஸ்டார்ட் ஆகுது. மறுபடியும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பிளாஸ்ட், இந்த வாட்டி டேஞ்சரஸ் காஸ்ட்லி பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிளாஸ்ட் ஆகி ஒருத்தவங்க இறந்தே போயிட்டாங்க. எஸ், இங்கே பிளாஸ்ட் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாப்புலரான ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் தான், அதிகம் பேர் யூஸ் பண்ணக்கூடிய ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன் தான் பிளாஸ்ட் ஆகிருக்கு. கொஞ்சம் ஓல்டர் வெர்ஷன் ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி 6A இங்கே பிளாஸ்ட் ஆன மாதிரி இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. ஸ்மார்ட் ஃபோனை வந்து அவங்க தூங்கும்போது பக்கத்தில் வச்சுருந்தாங்களா இல்லை தலானி கீழே வச்சுருந்தாங்களான்னு தெரில. பட் ஸ்மார்ட் ஃபோன் கம்ப்ளீட்டாக பிளாஸ்டாக இருக்குது. அவங்களும் வந்து பக்கத்தில் இமேஜஸ் பார்க்கும்போது வந்து ரத்தக்காரெல்லாம் இருந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனை பக்கத்தில் வச்சு தூங்குறதே டேஞ்சரஸ் அப்படிங்கிறது தான் இந்த இன்சிடெண்ட் நமக்கு கன்வே பண்ணுது. ஸோ எல்லாருமே வந்து இதை பண்ணுறது தான், தூங்கும்போது பக்கத்தில் சார்ஜ் பண்ணுறது, பக்கத்தில் வைக்கிறது. ஸோ தயவு செஞ்சு என்ன பிராண்டாக இருந்தாலும் சரி, ஸ்மார்ட் ஃபோன்ஸை பக்கத்தில் வைக்காதீங்க. தூங்கும்போது கொஞ்சம் தள்ளியே ப்ளேஸ் பண்ணி வைங்க, அதுதான் வந்து சேஃப் அப்படின்னு தெரியுது. ஸோ ரெட்மி 6A பிளாஸ்ட் ஆகி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆண்ட்ராய்ட் 13 நீங்கள் பிக்சல் டிவைசஸாக இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு எல்லாமே வந்து பீட்டா வெர்ஷன் ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ்க்கு எல்லாமே ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒவ்வொரு ஃபீச்சராக ரிவீலாக இருக்குது. தற்சமயம் ரிவீலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளுடைய ஆண்ட்ராய்ட் 13 வந்து கிளியர் காலிங் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதே பேசுகிறதுக்கு தான், பட் அதுக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் எப்போவுமே யாருமே கொடுக்கறதில்ல. பட் இந்த வாட்டி இந்த கிளியர் காலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீச்சர் தான். ஸோ இந்த கிளியர் காலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக உங்களுடைய வாய்ஸ் கிளாரிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணாது. இங்கே இவங்க கொடுத்துருக்க ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸை வந்து கேன்சல் பண்ணுறது. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவாங்க. பேக்ரவுண்டில் அதிகமாக சத்தமாக இருக்குது, என்னன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இல்லை ஆல்மோஸ்ட் கேன்சல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் தான் ஆண்ட்ராய்ட் 13 வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாய்ஸ் காலிங்கில் இந்த ஃபீச்சரும் இன்டெகிரேட் ஆகி வரப்போகுது ஆண்ட்ராய்ட் 13. நிறைய பேர் அவங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து ஃபேன்சியாக இருக்கணும், யூனிக்காக இருக்கணும், விஐபி நம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து நிறைய பணம் கட்டி அந்த மாதிரி வந்து வாங்குவாங்க. பட் இப்போ வந்து பே பண்ணாமலே ஃப்ரீயாக நீங்கள் விஐபி நம்பர்ஸ் வாங்க முடியும். எஸ், வோடஃபோன் டெலிகாம் ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமர்ஸ்க்காக ஃப்ரீ விஐபி ஒரு ஃபேன்சி நம்பர் வந்து இஷ்யூ பண்ணிகிட்ருக்காங்க. இதை வந்து நீங்கள் கடையில் கூட போய் வாங்க தேவையில்லை, ஜஸ்ட் ஆன்லைன்லேருந்தே நீங்கள் அப்ளை பண்ணி சிம் கார்டு வாங்குற மாதிரி தான் ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. வோடஃபோனுடைய அஃபிஷியல் வெப்சைட் இல்லைனா வி ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபேன்சி நம்பர் என்ன வேணுமோ செலக்ட் பண்ணி நீங்கள் சிம்
கார்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். டோர் டெலிவரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேன்சி நம்பர் பிடிக்கும் அப்படின்னா இதை நீங்கள் செக் பண்ணலாம். சாம்சங்குடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் லைனப் S23 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டியும் 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரலாம் தெரியுது. இதில் S23 Ultra அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 6.8 inches மேசிவ் டிஸ்பிளேயோட இவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. அகைன் இதில் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார். ஆல்ரெடி S22 Ultraல 108 கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி S23ல 200 மெகா பிக்சல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ரிவீலாக இருக்குது. ஸோ இந்த ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸோட S23 சீரீஸ் வரலாம் அப்படின்னு தெரியுது. Vivo V25 சீரீஸ் லைனப்பில் இன்னொரு புது ஸ்மார்ட் ஃபோன் Vivo V25 5G வர மாதிரி கம்மிங் சூன் டீசர் நேற்றே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உடைய கலர் வேரியன்ஸ் வந்து ரிவீலாக இருக்குது. ஆல்ரெடி மேஜிக் இஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து கலர் சேஞ்சிங் பேக் பேனல், அதாவது Vivo V25 Pro எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி ஒரு கலர் சேஞ்சிங் பேக் பேனலில் தான் இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இங்கே 2 கலர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பிளாக் அண்ட் ப்ளூ. ஸோ 2 கலர் வேரியன்ஸில் Vivo V25 5G இந்தியாவில் செப்டம்பர்லேயே லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ட்விட்டரில் மச் அவைட்டட் ஃபீச்சர் எடிட் ட்வீட் இது கூடிய விரைவில் வரப்போது. ஏன்னா ஆல்ரெடி இதை டெஸ்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த எடிட் ட்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன ட்வீக்ஸோட தான் இவங்க கொடுக்குறாங்க. எடிட் ட்வீட் வந்து வெறும் 30 நிமிஷத்தில் ஒரு ட்வீட்டை நீங்கள் 5 வாட்டி தான் எடிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் எடிட் பண்ணும்போது இது எடிட்டட் ட்வீட் அப்படிங்கிறது மென்ஷன் ஆகும். நீங்கள் எப்போ எடிட் பண்ணீங்களோ அந்த டைம் வந்து இங்கே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுற ட்வீட்டுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு டைமும் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. அதோட ஒரு ட்வீட்டை வந்து நீங்கள் 5 times ½ an hourக்குள்ளே எடிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ட்வீக்ஸோட தான் எடிட் ட்வீட் ஃபீச்சர் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. டாடா குரூப்ஸ் ஆல்ரெடி வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 2018 வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கல்ல டாடா டியாகோ, இது வந்து இந்த வருஷம் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படி தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்த டாடா டியோகோ தான் எலக்ட்ரிக் கார்ஸ்லேயே வந்து சீப்பஸ்ட் எலக்ட்ரிக் காராக இருக்கும் இந்தியாவில் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கமிட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. சீப்பஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 10 lakhs இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. எக்ஸ் ஷோரூம் வந்து 10 to 12 lakhsல இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இங்கே வந்து இவங்க விலை குறைக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து பேட்டரி கெப்பாசிட்டி வந்து இவங்க குறைச்சிருக்காங்க. ஸோ டாடா டியாகோ இந்தியாவில் சீப்பஸ்ட் EV கார் இந்த டேக்லைன் கீழே லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ரியல்மி இந்தியாவில் ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதுவும் September 13th இது லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி டீசர் மூலமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. Realme Narzo 50i. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குளோபலில் லான்ச் ஆகிடுச்சு. அதோட இந்த Narzo 50 சீரீஸில் எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இந்த 50i வந்து உங்களுக்கு 7000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இவங்க கொண்டு வரலாம். இங்கே சிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிசாக் T612 வருது. 5000 mAh பேட்டரி. டிசைன் பொறுத்த வரைக்கும் டீசன்ட் டிசைனில் வரப்போது. அகெயின் 8 மெகா பிக்சல் ரியர் சைடில் சிங்கிள் கேமரா தான். ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட 7000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மி தரப்புலேருந்து. அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தல, Android 13ல் என்ன ஃபீச்சர் இவங்க கொடுத்துருக்காங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #டெக்னிக்கல் சென்னை எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் டாடா குரூப். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து கால்டேட். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.